தமிழகத்தில் கோடை விடுமுறை முடிந்து ஜூன் 10ஆம் தேதி அனைத்து பள்ளிகளும் திறக்கப்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை தெரிவித்துள்ளது. பெங்களூரு ராமேஸ்வரம் கஃபே குண்டுவெடிப்பு சம்பவம் தொடர்பாக கோவையில் டாக்டர்கள் நயீம், ஜாஃபர் இக்பால் வீடுகளில் என்ஐஏ அதிகாரிகள் சோதனை நடத்தினர். கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் ராமேஸ்வரம் கஃபே ஹோட்டலில் மார்ச் மாதம் 1ஆம் தேதி குண்டுவெடிப்பு நடந்தது. இது தொடர்பாக என்ஐஏ எனப்படும் தேசிய புலனாய்வு நிறுவன அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அவர்கள் மேற்குவங்க மாநிலம் கொல்கத்தாவில் பதுங்கியிருந்த பயங்கரவாதிகள் முசாவேர் ஹுசேன் சாஹிப், அப்துல் மதீன் அகமது தாகா ஆகியோரை கைது செய்தனர். இருவரையும் 10 நாள் காவலில் எடுத்து விசாரித்தனர். இந்நிலையில் குண்டுவெடிப்பு சம்பவம் தொடர்பாக கோவையில் 2 இடங்களில் என்ஐஏ அதிகாரிகள் சோதனை நடத்தினர். கொடைக்கானல் மலைப்பகுதியில் சில நாட்களாக கனமழை வெளுத்து வாங்குகிறது. இந்நிலையில் பழம்புத்தூர், கூக்கால், கோம்பை பகுதிகளில் பெய்த கனமழையால் மூங்கில்காடு ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. இதனால் இப்பகுதியில் வசிக்கும் 20க்கும் மேற்பட்ட மலை கிராமத்தினர் அத்தியாவசிய தேவை உள்ளிட்டவற்றிற்கு பள்ளங்கி, வில்பட்டி, அடிசரை வரவேண்டிய நிலையில் காட்டாற்று வெள்ளத்தை கடக்க முடியாமல் தவித்தனர். இதை அறிந்து ஆர்டிஓ சிவராம், தாசில்தார் கார்த்திகேயன் ஆகியோர் தீயணைப்பு துறையினரை வரவழைத்து கிராமத்தினரை கயிறு கட்டி ஆற்றை கடந்து செல்ல உதவினர். போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் கைதாகி திகார் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள ஜாஃபர் சாதிக்கின் மனைவியிடம் சட்டவிரோத பண பரிமாற்றம் தொடர்பாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வாக்குமூலம் பெற்றுள்ளனர். ஜாஃபர் சாதிக்கின் மனைவி ஆமினா பானு என்பவரிடம் சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்தில் நேற்று மதியம் 1 மணியில் இருந்து அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டனர். அப்போது, உங்கள் கணவர் போதைப் பொருள் கடத்தல் தொழில் செய்வது எப்போது தெரியும்? வெளிநாடுகளில் இருந்து உங்கள் வங்கிக் கணக்கிற்கு எவ்வளவு தொகை வந்துள்ளது என்று கேள்வி எழுப்பியுள்ளனர். அது பற்றி தனக்கு தெரியாது என்று ஆமினா பானு தெரிவித்துள்ளார். உங்கள் கணவர் தினமும் வீட்டிற்கு வந்து விடுவாரா என்ற கேள்விக்கு எப்போதாவது தான் வருவார் என்று கூறியுள்ளார். இயக்குனர் அமீருக்கு 3.93 கோடி ரூபாயை உங்கள் கணவர் அனுப்பியுள்ளார். அதற்கான தகவல் வாட்ஸ்அப்பில் அளிக்கப்பட்டுள்ளது. அதுவும் ஜாஃபர் சாதிக் சிறையில் அடைக்கப்பட்ட பின் நடந்துள்ளது. இதன் பின்னணியில் நீங்கள் இருப்பதாக சந்தேகம் எழுகிறது என கேட்கப்பட்ட மேலும் பல கேள்விகளுக்கு ஆமினா பானு மழுப்பலாக பதிலளித்துள்ளதாக. சென்னை கமிஷனர் அலுவலகத்தில் விதிமீறல் ஸ்டிக்கர் ஒட்டிய போலீசாரின் வாகனங்களுக்கு போலீசார் அபராதம் விதித்துள்ளனர். சமூக விரோதிகள், போதைப் பொருள் கடத்தல்காரர்கள் என சட்டவிரோத செயலில் ஈடுபடுவோர் வாகனங்களில் போலீஸ், டாக்டர், ஊடகம், தலைமை செயலகம், டிஎன்இபி உள்ளிட்ட துறையின் இலச்சினை ஸ்டிக்கர் ஒட்டி தப்பித்து விடுவதாக கூறப்படுகிறது. இதனால் இதுபோன்ற ஸ்டிக்கர் ஒட்டியுள்ள வாகனங்களில் சோதனை செய்து போலீசார் அபராதம் விதித்து வருகின்றனர். ஆனால் தங்கள் சொந்த வாகனங்களில் போலீஸ் என ஆங்கிலத்தில் ஸ்டிக்கர் ஒட்டி போலீசார் பலரும் பயன்படுத்தி வருவதாக பல தரப்பினரும் புகார் தெரிவித்தனர். இதுகுறித்து காவல்துறை மேலதிகாரியின் கவனத்திற்கு போக்குவரத்து போலீசார் எடுத்துச் சென்றனர். இதையடுத்து கமிஷனர் அலுவலகத்தில் பதிவெண் தகட்டில் ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டிருந்த 10 வாகனங்களுக்கு தலா 500 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. சட்டம் அனைவருக்கும் ஒன்றுதான். பொதுவெளியில் ஆய்வு நடத்தினால் பிற வாகன ஓட்டிகள் பாதிக்கப்படுவர். அதனால் கமிஷனர் சந்தீப் ராய் ரத்தோட் கூறியதன்படி கமிஷனர் அலுவலகத்தில் சோதனை செய்தோம். மொத்தம் 500 வாகனங்களில் சோதனை நடத்தியதில் 10 வாகனங்களில் போலீஸ் ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டிருந்தது. அவற்றை அகற்றி சம்பந்தப்பட்ட வாகனத்தின் போலீசாருக்கு தலா 500 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளதாகவும், இந்த நடவடிக்கை போலீசார் உட்பட அனைவருக்கும் தொடரும் என்றும் தெரிவித்துள்ளனர். உடுமலை அருகே உள்ள அமராவதி அணையின் நீராதாரத்தை பாதிக்கும் வகையில் சிலந்தி ஆற்றின் குறுக்கே கேரள அரசு தடுப்பணை கட்டி வருவதாக எழுந்த புகாரின் அடிப்படையில் அதிகாரிகள் குழு ஆய்வு செய்தது. சிங்கப்பூரில் தற்போது பரவி வரும் புதிய வகை கொரோனா தொற்று தமிழகத்தில் ஏற்கனவே பாதிப்பை ஏற்படுத்திய JN1 வகை தீ நுண்மியில் இருந்து உருமாற்றம் அடைந்ததுதான் என்றும், எனவே அது குறித்து அச்சப்பட தேவையில்லை என்றும் பொது சுகாதாரத்துறை இயக்குனர் டாக்டர் செல்வ விநாயகம் தெரிவித்துள்ளார். நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள அகவிலைப்படி உயர்வை வழங்க வேண்டும் என்று போக்குவரத்து கழக ஓய்வூதியர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அரசு வேலை வாங்கி தருவதாக பணம் பெற்று மோசடி செய்த வழக்கில் அதிமுக முன்னாள் சட்டப்பேரவைத் தலைவர் காளிமுத்துவின் சகோதரர் விஜய நல்லதம்பிக்கு வழங்கப்பட்ட ஜாமீனை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது.
சிறுபான்மையினருக்கு எதிராக பாஜக எப்போதும் செயல்பட்டது இல்லை என்று தெரிவித்துள்ள பிரதமர் நரேந்திர மோடி யாரையும் சிறப்பு குடிமக்களாக கருதுவதை ஏற்க முடியாது என்றும் கூறியுள்ளார். மேற்கு வங்க முதலமைச்சரும் ஆளும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் தலைவருமான மம்தா பானர்ஜியின் சகோதரர் பவன் பானர்ஜி மக்களவைத் தேர்தலில் வாக்களிக்க சென்றபோது வாக்காளர் பட்டியலில் அவருடைய பெயர் இல்லாததால் வாக்களிக்க முடியாமல் போனது அம்மாநிலத்தில் பேசுபொருளாகியுள்ளது. திரிணாமுல் காங்கிரஸ் எந்த அளவுக்கு அதிக தொகுதிகளில் வெல்கிறதோ அந்த அளவுக்கு இண்டி கூட்டணி மத்தியில் ஆட்சி அமைக்க உதவிகரமாக இருக்கும் என்று மேற்கு வங்க முதலமைச்சரும் திரிணாமுல் காங்கிரஸ் தலைவருமான மம்தா பானர்ஜி தெரிவித்துள்ளார். மக்களவைத் தேர்தல் முடிவு வெளியான பிறகு காங்கிரஸை தேடும் யாத்திரையை ராகுல் காந்தி நடத்துவார் என்று உள்துறை அமைச்சர் அமித்ஷா விமர்சித்துள்ளார். குஜராத்தின் கட்ச் பகுதியில் லேசான நிலநடுக்கம் ஏற்பட்டதாகவும் இது ரிக்டர் அளவில் 3.4 பதிவாகியுள்ளதாகவும் நில அதிர்வு ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது.